அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வைகரை வணக்கம்மா. வைகரை வணக்கம். நேற்று தேர்வு எழுதுனீங்களா? எழுதணும்மா. திடீர்னு தேர்வு வைக்கும் போது என்ன மாதிரி இருக்குது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு தான். பழைய இதுல இருந்து நம்ம கேட்கும்போது என்ன ஞாபகத்துல இருக்கு, என்ன ஞாபகத்துல இல்ல அப்படிங்கிறது தெரிய வரும்ல. வணக்கம்மா. நிறைய பேர் வந்து 5 நிமிஷம் சொன்னதுனால வெயிட் பண்றாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். நேற்று புறத்திணை இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அது புறத்திணையாக இருந்த இலக்கிய வகைகள் இப்போ சிற்றிலக்கிய வகைகளாக கிடைத்திருக்கின்றன என்பதை பார்த்தோம். அது என்னென்ன பேர்ல முளைத்திருக்கிறது என்பதையும் பார்த்தோம். வெட்சி என்பது வீர வெட்சி மாலை என்றும், கரந்தை என்பது வெற்றி கரந்தை மஞ்சரி என்றும், வஞ்சி என்பது போர்க்களு வஞ்சி வரலாற்று வஞ்சி என்று 2 இலக்கிய வகைகளாகவும், காஞ்சி என்பது காஞ்சி மாலை கையறு மாலை கையறு நிலை முது காஞ்சி என்றும், நொச்சி என்பது நொச்சி மாலை என்றும், உடுங்கி என்பது உளிங்கை மாலை என்றும், தும்பை என்பது தும்பை மாலை பரணி தானை மாலை, அடுத்தது வாதோரண மஞ்சரி அப்படிங்கிறதும் தும்பை திணையில இருந்து தான் கிளைத்து வந்த ஒரு இலக்கிய வகை. அடுத்தது வாகை என்பது வாகை மாலை செருக்கள வஞ்சி உலத்திப்பட்டு, பாடான் என்பது சாதகம் பிள்ளைத்தமிழ் உலா ஆற்றுப்படை கண்படை. பாடான் திணையில இருந்து தான் நிறைய இலக்கிய வகைகள் கிளைத்திருக்கின்றன. ஒருவேளை இந்த வினா கூட கேட்கலாம், பாடான் திணையிலிருந்து தான் அதிகமான இலக்கிய வகைகள் கிடைத்திருக்கின்றன அந்த கூற்று உதாரண உறுதி கூற்று காரணத்துல கூட கேட்கலாம். இதுலதான் வந்து துயிலடை நிலை, விளக்கு நிலை, கடை நிலை, குளமகன், செவியறிவு, வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து, இயன்மொழி வாழ்த்து, இயன்மொழி வாழ்த்து, பெருமங்கலம் எல்லாமே இதுல இருந்துதான். அடுத்ததாக அகத்திணை இலக்கியங்கள். புறத்திணைகள் போலவே அகத்திணையில் இருந்தும் கருவாக கொண்டு இலக்கிய வகைகள் எழுந்து வளர்ந்துள்ளன என்பதை நமக்கு பாட்டியல் நூல்கள் காட்டுகின்றன. நிறைய பேர் வர வேண்டியிருக்கேன். வித்யா, சுரேஷ், போன் போடுறீங்க சுரேஷ்குமார். சுரேஷ்க்கு சுரேஷ் வந்துட்டாங்க இல்லையா? போன் பண்றோமா? நான் எப்போதும் வர்றவங்க சில பேர் வரக்கணும். வித்யா வந்துருவாங்க. வித்யா வர்றாங்க.
வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். சரி, சாரிங்கம்மா, தாமதமா வந்துட்டேன். 5 நிமிஷம் சொல்லிட்டு. 5 நிமிஷம்னு சொன்னேன். அம்மா வந்து ஐயா நான் வந்துட்டேன். வந்துறாங்கம்மா, வராங்க. புறத்திணைகள் போலவே அகத்திணைகளை கருவாக கொண்டும் இலக்கிய வகைகள் எழுந்திருக்கின்றன என்பதை பாட்டியல் நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்பன அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்றோம். இந்த கைக்கிளை என்பது ஒருதலை காமத்தை, அதெல்லாம் நமக்கு தெரியும். பெருந்திணை என்பது பொருந்தா காமத்தையும் உணர்த்துகின்ற அகத்திணைகள் என்பது. இந்த அன்பின் ஐந்திணையை உணர்த்துகின்ற வகையில இந்த எழுந்த இலக்கியங்கள் ஐந்திணை செய்யுள் என்னும் இலக்கிய வகைக்கு உரியவை. ஒருதலை காமம் முதலி வரும் அகப்புற கைக்கிளையை பொறுமையாக கொண்டு வளர்ச்சியுற்ற இலக்கிய வகைதான் கைக்கிளை மாலை என்றொரு இலக்கிய வகை இருக்குதான். அது இந்த கைக்கிளையிலிருந்து கிளைத்து வந்த ஒரு இலக்கிய வகையாக சொல்கின்றார்கள், கைக்கிளை மாலை. அதுக்கப்புறம் ஐந்திணை செய்யுள், கைக்கிளை மாலை என்ற இருவகை இலக்கியங்களும் அகத்திணை இலக்கியங்களாய் வளர்ச்சியுற்றவை. இந்த அகத்துறையாக அகப்பொருள் இலக்கிய நூல்களிலே கூறப்பெற்றுள்ளவற்றை கருவாக கொண்டு பல இலக்கிய வகைகள் தோன்றியிருக்கின்றன. தொல்காப்பிய பொருளதிகாரத்திலே இந்த அகத்திணையியல், களவியல், கற்பியல் ஆகியன பெரும்பான்மையாகவும், பொருளியல், ஓமையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியன சிறுபான்மையாகவும் அகப்பொருண்மை கூறுவதாக அமைந்துள்ளது. இதிலே காணப்படுகின்ற துறைகளிலே 400 கோவை போல நாடக போக்கிலே அமைத்து பாடப்பெற்ற நிலையில் தோன்றிய இலக்கிய வகைதான் கோவை என்பது. இந்த கோவை என்பது அப்படித்தான் கிடைத்திருக்கின்றது. கனவும் உரித்தால் அவ்விடத்தான எனவரும் பொருளியல் நூற்பா பொருண்மையும் பாங்கனோடு கலரல் என்ற அகப்பொருள் துறையும் இணைந்த நிலையில் அனுராக மாலை என்ற இலக்கியம் உருவெடுத்து உருப்பெற்றிருக்கின்றது. எதுவா கனவும் உரித்தால் அவ்விடத்தான என்ற வரும் அந்த பொருளியல் நூற்பா பொருண்மையும் பாங்கனோடு கலரல் என்ற அகப்பொருள் துறையும் இணைந்த நிலையில்தான் அனுராக மாலை என்ற இலக்கிய வகையானது உருப்பெற்று வளர்ந்திருக்கின்றது. அடுத்தது களவு காலத்து உரியதாக தொல்காப்பியர் கூறுகின்ற நன்னயம் உரைத்தல் என்ற துறை பொருண்மை கருவாக கொண்டு வளர்ந்த இலக்கியம்தான் புகழ்ச்சி மாலை. நன்னயம் உரைத்தல் தான் இங்கே நன்னயம், நல்ல அவளுடைய அழகை வர்ணித்தலாம்னா இது இங்கே புகழ்ச்சி மாலையாக உருப்பெற்றிருக்கின்றது. அடுத்தது இயற்கை புணர்ச்சியிலும் இடந்தலை பாட்டிலும் தலைவியை பெற்று மகிழ்ந்த தலைவனின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பெற்ற வழி மகிழ்ச்சி என்ற களவியல் துறை பொருண்மையை கருவாக கொண்டுதான் பெருமகிழ்ச்சி மாலை என்ற இலக்கிய வகையானது வளர்ச்சியுற்றிருக்கின்றது. பாலை துணைக்குரிய பெரும்பொழுதாக தொல்காப்பியர் குறிப்பிடும் வேனில் என்பதை கருப்பொருளாக கொண்டுதான் வேனில் மாலை என்ற இலக்கிய வகையானது எழுந்து வளர்ச்சியுற்றிருக்கிறது. தலைவன் தோழியிடம் களவு காலத்திலே ஒரு ஊரும் பேரும் வினவுதல் உண்டு அப்படின்னு சொல்றது. அடுத்தது தோழி தலைவனிடம் ஊரும் பிறவும் வினவுதல் உண்டு என்றும் வரும் துறைகளே எண் செய்யுள், பெயர் இன்னிசை, பெயர் நேரிசை, ஊர் நேரிசை, ஊர் இன்னிசை என்ற இலக்கிய வகைகளாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு இலக்கிய வகைகள் பாருங்களேன். நம்முடைய தொல்காப்பிய நூற்பாக்களை புற திணைகளிலே காணப்படுகின்ற செய்திகளை வைத்துக் கொண்டே இவர்கள் எவ்வளவு துறைகளை உருவாக்கி, எவ்வளவு இலக்கிய வகைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் சிற்றிலக்கிய காலத்திலே. உலா மடல் என்ற இலக்கிய வகை கனவும் உரித்தால் அவ்விடத்தான என்றும் மடல்மா கூறும் இடனுமார் உண்டே என்றும் வரும் நூற்பாக்களை கருவாக கொண்டு எழுந்து வளர்ந்திருக்கின்றது. இவற்றுள் மடல்மா கூறும் பொருண்மையை மட்டும் கொண்டு வளர்ந்த இலக்கிய வகை மடல் என்பது. உலா மடல் என்ற இலக்கிய வகை, அதுதான் அந்த இலக்கிய வகை, அதுதான் மடல் என்பது.
தலைவியின் விடிகள் மொழி பேசும் சிறப்பை விளக்கும் அகப்பொருண்மையும் கொங்கைகளின் சிறப்பையும் கருவாக கொண்டு எழுந்த இலக்கிய வகைகள் நயனப்பத்து, பயோதரப்பத்து என்பன. இதுல எல்லா ஒவ்வொரு இலக்கிய வகையும் கேட்கிறாங்க. நமக்கு சிற்றிலக்கியத்துல எப்போதுமே நமக்கு தெரியாத ஒரு இலக்கிய வகையை கொடுத்து இது எதை கூறுவது என்பதை எப்போதுமே வினாக்களிலே இடம்பெறுகிறது. அதனால கொஞ்சம் இந்த சிற்றிலக்கிய திறனாய்வு, சிற்றிலக்கிய செல்வம் என்ற இந்த 2 நூல்களையும் பார்த்து கொள்ளுங்கள். மகளிரின் கற்புடைமை சிறப்பை விளக்குகின்ற அகப்பொருண்மையை கருவாக கொண்டு எழுந்து வளர்ந்ததுதான் மங்கள வள்ளை என்ற இலக்கிய வகை. தலைவன் தலைவியிடத்தும் தலைவி தலைவனிடத்தும் தூது விடுகின்ற அகப்பொருண்மை பற்றிய செய்திகளை அகத்திணையிலே களவியல் நாம் பார்க்க முடிகின்றது. இவற்றை கொண்டுதான் தூது என்ற இலக்கிய வகையானது எழுந்து வளர்ந்திருக்கின்றது. பிரிவு காலத்திலே ஏற்பட்ட அந்த ஆற்றாமை, மேனி வேறுபட்ட தலைவியின் துயரத்தை அறிய செவிலித்தாய் கட்டு வைத்தும் களங்கு வைத்தும் காண்பாள் என வரும் அகப்பொருண்மை மூலமாக புறத்திப்பாட்டு என்ற இலக்கிய வகையானது வளர்ச்சியுற்றது. அகத்திணை, அகத்துறைகள், அகப்பொருண்மைகள் ஆகியவற்றை கொண்டு எழுந்து வளர்ந்தனவாக 19 இலக்கிய வகைகளை பாட்டியல் நூல்கள் கூறுகின்றன. இந்த அகத்திணை, அகத்துறைகள், அகப்பொருண்மைகள் இவற்றின் வாயிலாக வளர்ந்த இலக்கிய வகைகள் 19 என்று பாட்டியல் நூல்கள் வரையறுத்து கூறுகின்றன. இந்த அகம் புறம் ஆகிய இருவகை பொருண்மைகளை கருவாக கொண்டு இந்த இலக்கியங்கள் எழுந்து வளர்ந்திருக்கின்றன. இலக்கிய வளர்ச்சிக்கு இலக்கண நிலையிலே அமையும் கருவாக இந்த அகப்புறம் ஆகிய பொருண்மைகள் அமைந்திருக்கின்றன. இந்த காலம்பகம், பன்மணி மாலை, நாம மாலை ஆகிய இலக்கிய வகைகள் எழுந்து வளர்ந்தவைக்கு அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இருவகை பொருண்மைகளுமே காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது துதி பொருண்மை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அகப்புறம் ஆகிய பொருண்மை கூறுகளை கருவாக கொண்டு பல்வேறு இலக்கிய வகைகள் எழுந்தாலும் கூட இறையை போற்றி வழிபடும் துதி பொருண்மையை கருவாக கொண்டும் இலக்கிய வகைகள் பல எழுந்திருக்கின்றன. பாடல் எண்ணிக்கை வேறுபாடு, பா வகை வேறுபாடு, பா வகையின் முறை வைப்பு வேறுபாடு ஆகிய பல கோணங்களிலே துதி பொருண்மை தழுவிய இலக்கிய வகைகள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதாவது 9 பாடல்களை கொண்டு துதி பொருண்மையுடன் அமைகின்ற இலக்கிய வகை நவமணி மாலை. நவம் என்ற வடசொல்லின் பொருளுக்கு ஏற்ப 9 பாடல்கள் என்ற வரையறை அமைந்தது. ஆனால் பா வகையை பொறுத்தவரை பாட்டியலார் இந்த இலக்கிய வகையை வரையறை செய்ய இயலவில்லை. வெண்பா அல்லது ஆசிரிய விருத்தத்தால் இது வரப்பெறும். அதாவது இது அந்த எண்ணிக்கை அடிப்படையில தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பா வரையறை இங்கே சொல்லப்படவில்லை. வெண்பா அல்லது ஆசிரிய விருத்தத்தால் வரப்பெறும் என்ற கருத்து நிலை பெறாமல் போனது. எப்பாவாயினும் எப்பா வினமாயினும் வரும் என்ற வரையறை நிகழ்ந்தது. ஆனால் நவமணி மாலையை பொறுத்தவரை பாடல் எண்ணிக்கை பற்றிய கருத்து நிகழ்ச்சி பெறவில்லை. நவமணி மாலை என்றால் 9 பாடல்கள் தான் இருக்கணும். ஒரே வகை பாவில் 9 பாடல் என்ற அமைப்பிற்கு பின்னர் ஒரே வகை பாவில் 10 பாடல் என்ற அமைப்பும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரே வகை பாவிலே 9 பாடல் எழுதுவது, ஒரே வகை பாவிலே 10 பாடல் என்ற அமைப்பு, ஒருபா ஒருவது என்ற பெயரால் இலக்கிய வகை ஒன்று எழுந்திருக்கின்றது. இது வெண்பா, அகவல், கலித்துறை என்ற யாப்பு வகையிலே ஏதாவது ஒன்றால் பாடப்பெறும் என்ற கருத்தானது நிலவி இருக்கின்றது. இந்த ஒருபா ஒருவது என்பது அதிலே பேரிலேயே இருக்கின்றது. ஒரு பாவகை 10 பாடல் என்ற கருத்து மேலும் வளர்ச்சி அடைந்து 20 வகை 20 பாடல் என்ற புதிய கருத்து எழுந்திருக்கின்றது. அதில்தான் இரட்டை மணி மாலை, இரட்டை மணி கோவை, 20 என்ற இலக்கிய வகைகள் எழுந்திருக்கின்றன. அதே போல வெண்பா ஆசிரிய விருத்தம் அல்லது வெண்பா கலித்துறை அல்லது வெண்பா அகவல் என்ற இரட்டை மணி மாலைக்கு யாப்பு வகையை வரையறுப்பதிலே கருத்து வேறுபட்டது. வெண்பா அகவல் என்ற இரட்டை யாப்பில் இரட்டை மணி கோவை வரும் என புதிய இலக்கிய வகை கிடைத்திருக்கின்றது. வெண்பா அகவல் அல்லது அகவல் வெண்பா என்ற முறை வைப்பிலே வருவது 20 என்னும் புதிய இலக்கிய வகையாக கிடைத்தது. 20 வகை 20 பாடல்கள் என்ற கருத்து வளர்ச்சியானது அடைந்த நிலையிலே அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்த நிலையில என்ன நம்ம என்ன பண்ணலாம், 3 பாவகை அப்படின்னு 30 பாடல் என்ற கருத்தும் எழுந்தது.
இந்த கருத்தை மையமாக கொண்டு எழுந்தவைதான் மும்மணி மாலை, மும்மணி கோவை என்ற இலக்கிய வகைகள். ஆசிரியம், வெண்பா, கலித்துறை என்ற பாவகை முறை வைப்பு மும்மணி கோவை என்ற இலக்கிய வகைக்கு உரியதாகவும், வெண்பா, கலித்துறை, ஆசிரியம் என்ற பாவகை முறை வைப்பு மும்மணி மாலை என்ற இலக்கிய வகைக்கு உரியதாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்தது பொருண்மை நிலையிலும் பாவகையிலும் எண்ணிக்கையிலும் வேறுபாடில்லாவிட்டாலும் பாவகையின் முறை வைப்பு இருவேறு இலக்கிய வகைகளை இங்கே உருவாக்கியுள்ளது. அடுத்தது 30 பாடல் என்ற கருத்து அதற்கு மேலும் வளர்ந்தது. அது 4 பா என்ற நிலையிலே வளர்ச்சி அடைந்தது. அது 40 பாடல் என்ற நிலையிலே நான்மணி மாலை, நான்மணி கோவை என்ற இலக்கிய வகைகள் எழுந்து வளரச் செய்தது. அது வெண்பா, கலித்துறை, ஆசிரியம், விருத்தம் என்ற 4 வகை யாப்பு வகைகள் நான்மணி மாலைக்கு கூறப்பட்டன. வெண்பா, ஆசிரியம், கலிப்பா, வஞ்சி என்ற 4 யாப்பு வகைகள் நான்மணி கோவைக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை எழுந்திருக்கு. பொறுமையிலே மாற்றமில்லாவிட்டாலும் பா வகையில் வேறுபட்டால் இங்கே இருவேறு இலக்கிய வகைகள் எழுந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. மணிமாலை என்ற பெயரமைப்பை ஒட்டி வேறுபட்ட பாடல் எண்ணிக்கையோடு இருவகை யாப்பு அமைப்பால் அமைந்துள்ள மணிமாலை என்ற இலக்கிய வகையும் இருந்திருக்கிறது. வெண்பா, கலித்துறை என்று இரட்டை மணி மாலை ஒன்று இருவகை யாப்புகள் இந்த இலக்கிய வகைக்கும் உரியதாக இருந்திருக்கிறது. வெண்பாவிலே 20 பாடல், கலித்துறையிலே 40 பாடல் ஆக கூடுதல் 60 பாடல் என்ற எண்ணிக்கையிலே மணிமாலை இரட்டை மணிமாலை என்று வேறுபடுகின்றது. இப்படி யாப்பிலும் பொறுமையிலும் வேறுபாடு இல்லாவிட்டாலும் பாடல் எண்ணிக்கை வேறுபாட்டால் ஒரு இலக்கிய வகை அமைந்துள்ளதையும் நாம் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. பாடல் எண்ணிக்கை வேறுபாடு என்ற வளர்ச்சி நிலையிலே வெண்பா, அகவல், வெண்பா, கலித்துறை இரட்டை யாப்பிலே 100 பாடல்கள் 60 பாடல்கள் இருந்து அதுக்கப்புறம் 100 பாடல்கள் கொண்ட நிலையிலே எழுந்த இலக்கிய வகைதான் இணை மணி மாலை என்பது. துதி பொருண்மையை கருவாக கொண்டு இது நம்ம என்ன பார்த்தோம், அகப்பொருள் புறப்பொருள்ல இருந்து எப்படி பல இலக்கிய வகைகள் கிடைத்திருக்கு. அதே போல துதி பாடல்கள் துதி பொருண்மையை இறைவனை வழிபடுகின்ற போக்கிலே அமைந்த பாடல்கள், அதிலேயும் நிறைய சிற்றிலக்கிய வகைகள் கிடைத்திருக்கின்றன என்பதுதான். துதி பொருண்மையை கருவாக கொண்டு யாப்பு வகையிலும் பாடல் எண்ணிக்கையிலும் முறை வைப்பு வேறுபாட்டாலும் எழுந்த இலக்கிய வகைகள் பலவாக இருக்கின்றது. அதுதான் நவமணி மாலை, வெண்பா, ஆசிரிய விருத்தம், பிற பாக்களும் பாவினங்களும் மாதிரி சொல்றாங்க. அது 9 பாடல் எண்ணிக்கையில கொண்டிருக்கு. ஒருவா 60 என்பது வெண்பா, ஆசிரியம், கலித்துறை, அது 10 பாடல்கள். இரட்டை மணி மாலை, வெண்பா, ஆசிரிய விருத்தம், வெண்பா, கலித்துறை, வெண்பா, அகவல் 20 பாடல்கள். இரட்டை மணி கோவை வெண்பா, அகவல்ல மட்டும் 20 பாடல்கள். இருபா 20ங்கிறது வெண்பா, அகவல், அகவல், வெண்பா 20. மும்மணி கோவை ஆசிரியம், வெண்பா, கலித்துறை, இது 30 பாடல்கள். மும்மணி கோவை வெண்பா, கலித்துறை, ஆசிரியம் 30 பாடல்கள். நான்மணி மாலை, வெண்பா, கலித்துறை, ஆசிரியம், ஆசிரிய விருத்தம் என்று 40 பாடல்கள். நான்மணி கோவை அதே போல 40 பாடல்கள். மணிமாலை என்பது 20 + 40 60. அடுத்தது இணை மணி மாலை என்பது 100. அடுத்ததாக ஊர் பெயர் இலக்கியங்கள். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஆற்றுப்படையோ மற்றதோ நீங்க படிச்சுக்குவீங்க, இதுல உள்ளத நீங்க படிங்க அப்படின்னு சொன்னா கூட நீங்க விட்டுறக்கூடாது, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத கொஞ்சம் ஒரு நாள் ஆனா கூட பரவாயில்ல இத சொல்லிடலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கேம்மா. இதுல 2 கொஸ்டின் வந்தாலும் சரி, 3 கொஸ்டின் வந்தாலும் சரி, அந்த கொஸ்டினும் நமக்கு அந்த நேரத்துல இப்போ ஒரு UGTRBலயே நான் பாக்குறேன் அந்த 1 மார்க்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. நம்ம இதுல தேர்வுல எல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா அதை ஒரு பெரிதா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா இப்பதான் அது எவ்வளவு தூரம் அடி வாங்குது. அந்த 1 மார்க் போனதுனால ஒரு வேலைக்கு போற நிலைய நம்ம போக முடியாம போகுதுங்கிற போது ரொம்ப ரொம்ப அது பெயின்ஃபுல்லான ஒரு நேரம்ல இல்லையா. அதனால அந்த ஒவ்வொரு வினாக்களுமே நமக்கு ஒவ்வொன்றும் மிக பெரிய, ஒவ்வொன்றையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுதான் நீங்க போடணும். அதுதான் அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு போட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஏன்னா அது சொல்லும், நீங்க அதுலயே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அத கொஸ்டின் நிறைய போட்டுக்கிட்டே இருங்க. போட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் அது வரும்.
இப்போ நான் வந்து சுரேஷை பாக்குறது அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ போட ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ போட போட போடலாம். நீங்க ஏன் இதை போடணும், நம்ம படிச்சுட்டு போடுவோம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பக்கம் நடக்கணும், அது ஒரு பக்கம் நடக்கணும், படிக்கிறது ஒரு பக்கம் நடக்கணும், பிராக்டிஸ் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ அது எதுனாலும் சரி, சமையல்னாலும் சரி, தையல் தைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், டிராயிங் வரைகிறதா இருந்தாலும், படிக்கிறது நம்ம கத்துக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கணும். நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்ல, நான் எல்லாம் முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறேன், எல்லாம் முடிச்சிட்டு நான் எம்ப்ராய்டரி பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் எல்லாத்தையும் கத்துட்டு வந்து நான் செய்யறேன், எல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் தையல் அடிக்க தொடங்குறேன், எல்லாம் முடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொன்னான்னா, எல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் சமைக்க கத்துக்கிறேன், சமையல்லாம் கத்துட்டு முழுக்க கத்துட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடுக போடுறது, இதை போடுறது, தாளிக்கிறது அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு அடுத்தடுத்து. அதனால நீங்க ஒரு பக்கம் நீங்க படிச்சுட்டு இருங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம கொஸ்டின் போடுவோம்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நிறைய வினாக்கள், இப்ப நமக்கு ஏகப்பட்ட வினாக்கள் இருக்கு. இப்ப இந்த 2-3 மாதங்கள்லயே நம்ம ஒரு 60 வினாக்கள் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நம்முடைய இதுல. அந்த 60 வினாக்கள், அது தவிர இந்த 30 வினாக்கள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க 100 வினாக்களை போட்டு பார்த்தாலே ஒரு 50 அப்படின்னு வச்சுட்டா கூட இதுலயே 5000 வினாக்களுக்கு மேல இருக்கு. நீங்க இதையே திரும்ப 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 டெய்லி ஒரு 1000 வினாக்களை போட்டு பாருங்களேன், என்ன செய்யுது உங்களுக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் எப்பப்ப செல்ல தூக்குறீங்களோ அப்பெல்லாம் போட்டு பாருங்க, எவ்வளவு எளிதா வந்துட்டு. இல்ல மேம், நான் வந்து இப்போ இதே நம்ம ஆப் வந்து செல்லுல போட முடியாது, வீட்டுல வந்துதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் வீட்டுல வந்து போடுற நேரமே குறையா இருக்கு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கே நேரம் ஆயிடுது அப்படிம்பீங்க. நீங்க எங்க இருந்தாலும் போடலாம். அப்ப நீங்க எந்த கொஸ்டினாலும் எப்ப வேணாலும் எடுத்து எடுத்து போடலாமே. செய்யுங்கம்மா, திரும்ப 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 செய்யுங்க. உங்களுக்காக தான் நான் சொல்றேன், சரியா? எவ்வளவு திரும்ப திரும்ப செய்யறீங்களோ அது உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆயிடும், சரியா? சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்றத வாங்கறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்படுறது இருக்கு. ஊர் பெயர் இலக்கியங்கள். களவு காலத்தில் தலைவன் தோழியிடம் தலைவியின் ஊரும் பேரும் பிறவும் வினவுதல் உண்டு என்பதை ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும் நீரிற் குறிப்பின் நிரம்ப கூறி தோழியை குறையுறும் பகுதியும் என வரும் பகுதியாலும் தோழி தலைவனிடம் அவன் ஊர் நாடு ஆகியவை பற்றி வினவுதல் உண்டு என்பதை நாடும் ஊரும் இல்லும் குடியும் பிறப்பும் சிறப்பும் இறப்ப நோக்கி அவன் பையன் தோன்றிய கிளவியோடு என்ற பகுதியால் அறிய முடிகின்றது. களவியலிலே காணப்படுகின்ற இந்த அகப்பொருண்மை துறைகள் இலக்கிய வகைகள் பலவற்றின் வளர்ச்சிக்கு கருப்பொருளாய் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுல நிறைய இந்த எண்செய்யுள் முதலாக வளர்ந்தமைந்த இந்த இலக்கிய வகைகள் அவற்றின் பொருண்மை யாப்பு வகை ஆகியவற்றுடன் இலக்கிய வகைகளிலே அமைந்த பாடல் எண்ணிக்கையும் இணைந்த நிலையில் சொல்லியிருக்காங்க. எண் செய்யுள், ஊர் எண் செய்யுள், அது தலைவனுடைய ஊர் சிறப்பு. அதுல 10 பாடல்ல இருந்து 1000 பாடல் வரைக்கும் இருக்குமா. அடுத்தது பெயர் எண் செய்யுள், இதெல்லாம் நம்ம கண்ணாலே பார்த்தது கிடையாது. தலைவன் பெயர் சிறப்பு 10 முதல் 1000 பாடல்கள். அடுத்தது ஊர் இன்னிசை, தலைவன் ஊர் சிறப்பு, இது வந்து 90 பாடல், 70 பாடல், 50 பாடல் என்று இருக்குமா. ஊர் நேரிசை, இது வந்து தலைவன் ஊர் சிறப்பா, நேரிசை வெண்பாவிலே 90 பாடல், 70 பாடல், 50 பாடல். ஊர் வெண்பா, எந்த ஊரையும் புகழ்தல், இது வெண்பாவிலே அமைந்திருக்குமா, 10 பாடல்கள். பெயர் இன்னிசை என்பது தலைவனுடைய பெயர் சிறப்பை சொல்லுவது, இது வந்து 90, 70, 50 பாடல்கள். பெயர் நேரிசை என்பது தலைவன் பெயர் சிறப்பு, நேரிசை வெண்பாவிலே 90, 70, 50 பாடல்கள். ஏறத்தாழ பொருள் நிலையிலே ஒத்தும் சில வகை பாடல் வகையால் ஒத்தும் அமைந்திருப்பினும் யாப்பு வேறுபாடால் இந்த இலக்கிய வகைகள் வேறுபட்டு வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அந்தாதி இலக்கியங்கள். இலக்கியங்களில் அமைந்த பாடல்கள் அந்தாதித்து வருதல் என்பது ஒரு வகை இலக்கிய நெறி. எப்படியெல்லாம் இந்த சிற்றிலக்கிய வகைகள் தோன்றி உருப்பெற்றிருக்கின்றன அப்படின்னு பார்க்கிற போது தொல்காப்பிய காலத்தில் இருந்து அடுத்த நிலையிலே பொருள் அடிப்படையிலே
தொல்காப்பியத்திலே இருக்கின்ற அக புற திணைகள் வாயிலாகவும் அதன் பிறகு துதி பாடுதல் என்ற முறையிலும் அந்தாதித்து எழுதுதல் என்ற முறையிலும் இப்படி பல வகையிலே இந்த சிற்றிலக்கிய வகையானது கிடைத்திருக்கின்றது. இது எல்லாத்தையும் நீங்க சுருக்கமா அப்படியே சொல்ல வேண்டியது வரும். இப்போ சிற்றிலக்கியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு நம்ம யூஜியில நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எழுதுறதே வேற. உடனே நம்ம சிற்றிலக்கிய வகைகள் பலவாறாக கிளைத்தனன்னு சொல்லிட்டு எதை எழுதுவோம்? ஆற்றுப்படை, அதுக்கப்புறம் இது சங்க காலத்துல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னன்னா ஆற்றுப்படைய உலா முக்கியமா நம்ம எழுதுறது உலா, பரணி, அதுக்கப்புறம் குறவஞ்சி, பல்லு, கலம்பகம், இதெல்லாம் நம்ம தூது, இதெல்லாம் நம்ம எழுதுறது இல்லையா? ஆனா இப்போ நம்முடைய அடுத்த நிலையில, ஆராய்ச்சி நிலையில நம்ம எதெல்லாம் பாக்குறோம் பாருங்க. வித்தியாசமாக அந்த 96 வகை இலக்கிய வகை, அதை தாண்டி இன்னும் எத்தனை வகை இருக்கு, யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறா அப்படிங்கறது எல்லாம் நம்ம இதுக்குன்னு பாட்டியல் நூல்கள், இலக்கண நூல்கள் இருக்கு. இந்த இலக்கண நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் சொல்கின்றன. எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எழுதும் போது இப்ப சிற்றிலக்கிய வகைன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். ஆனா நம்ம அப்படி எல்லாரும் சொல்றத நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ இந்த சிற்றிலக்கிய வகைகள் எங்கிருந்து கிடைத்தன, எதனால நடந்தது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது நம்ம ஆராய்ச்சியாளர்களாக இருக்கின்ற நம்முடைய கடமை. அது என்ன ஏதுங்கிறத நம்முடைய பேப்பர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஆய்வாளராகவோ ஒரு PhD படிச்சவங்களாவோ கொள்ள போகிறோம். இல்லைன்னா ஒரு யூஜி லெவல்லயே தான் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருப்போம். இந்த அந்தாதியை பத்தி நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் யூஜிடிஆர்பிலயும் நம்ம சிற்றிலக்கியத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஒரு 5-6 கேள்விக்கு மேல வந்து கண்டிப்பாமா. நானும் ஆமா ஆமா. அதே மாதிரி 2017 டிஆர்பிலயும் நீங்க இப்ப சொன்ன இரட்டை மணிமாலை, இணை மணிமாலை, நீரோட்டக யமக அந்தாதி, இதை பத்தி ஒலி அந்தாதி, ஒலி அந்தாதி, இதெல்லாம் வந்து எத்தனை பாடல்களால் ஆனது, என்ன வகையால் ஆனது அப்படின்றது, இந்த வெண்பா பிளஸ் அகவல், அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனாலதான் நானும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா அது யூஜிலேயே கேட்டிருக்காங்க, UGTRBலயே கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் அப்போ இந்த UGTRBல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள புக்ல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இது எங்க இருந்து எங்க கேட்டிருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாமே இந்த ஏன்னா ரெஃபரன்ஸ் புக் இது வச்சிருந்தாங்க இல்லையாமா, சிற்றிலக்கிய செல்வம். ஆமா, நூல் வச்சிருந்தாங்க. சிற்றிலக்கிய திறனாய்வு நாவி ஜெயராமனுடைய நூல் வச்சிருந்தாங்க. அதனால அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் யூஜி தானே, அதுக்கு 10th உள்ள புக்கை படிச்சா போதும், 12th வரைக்கும் மிஞ்சி போனா 12th வரைக்கும் உள்ள புக்கை படிச்சா போதும். அதுக்கே அவ்வளவு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க ஆய்வு மாணவர்கள், ஆய்வு முடிச்சவங்க, PhD முடிச்சவங்க அப்படிங்கிற போது அவங்களெல்லாம் அப்படி எதிர்பார்க்கல. அவங்க வந்து BA BEd முடிச்சிருப்பாங்க, மிஞ்சி போனா MA BEd முடிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு வர்றது இருக்கு. அவங்களுக்கே அவ்வளவு ஆராய்ச்சியோட கேட்கிற போது உங்களுக்கு கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அதனாலதான் நான் இதுல ஒரு 5-6 கொஸ்டின் வரும். ஆமா, 5-6 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது தங்க மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை முழுக்கும் தங்கத்தை கொடுக்க போகுது. நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. அதுக்கானது உங்களுக்கு. அதனாலதான் நான் இத சொல்லவே வந்தேன். ஏன்னா நானும் சிற்றிலக்கியம் நடத்துறேன், 2-3 நாள்ல முடிச்சிட்டு அடுத்தது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. நீங்க எப்படியோ படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஆனா இதுல இதனோட இம்பார்ட்டன்ஸ், இதுல வினாக்கள் வருது அப்படிங்கிற போது இதுல நான் இப்ப சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு காதல விடும். அந்த நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொன்னா நீங்க ஒருவேளை படிப்பீங்க, படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால
அந்த நேரமின்மை காரணமாக விடுபட்டுற கூடாது. அதுல ஒரு 4-5 கொஸ்டின் விடுபட்டுற கூடாது. இப்ப நான் வாசிக்கிற போது, நான் சொல்ற போது உங்களுக்கு அதுல சில செய்திகள் விடும், காதுல விடும். ஓ இது சொன்னாங்கல்ல, இது செஞ்சாங்கன்னு. இப்பவும் நீங்க இத கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான். இதையும் கேட்காம நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாரும் என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். இத பண்ணுங்க, இத பண்ணுங்க, இத பாருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல அவங்க ரொம்ப லேசியா இருந்தாங்கன்னா அது அவங்கவுங்க பாடு, அது அவங்க தலைவிதி, அவங்களே எழுதிக்கிறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதான். நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது. ஒவ்வொரு வினாக்களும் நான் எடுக்கிறதுக்கு இப்ப 2:30 மணில இருந்து 3:45 மணி வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன். அதுல நான் என்ன எழுதுனேன்னா ஒரு 12 வினாக்கள் கூட நான் எடுக்க முடியல. அப்படிதான் ஒவ்வொரு, எனக்கு நீங்க நினைக்கிறீங்க கொஸ்டின் போடுறாங்கன்னு, 1 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்கு நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின், அதான் 1 மணி நேரத்துக்கு 10 கொஸ்டின் வேணா நான் எடுக்கலாம். எடுத்து நான் அந்த இதுல டைப் பண்ணணும். அப்படி இவ்வளவு கொஸ்டினையும் நான் அடிக்கிறதுக்கு அப்ப எத்தனை மணி நேரம் நான் செலவழிச்சிருப்பேன்னு பாருங்க. இப்ப 2500 கொஸ்டின் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வினாக்களை நான் எடுத்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை நான் பயன்படுத்தி இருப்பேன். அதை யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கா இந்த கொஸ்டின் வருமோ, இப்படி கேட்டுருவாங்களோ அப்படி கேட்டுருவாங்களோன்னு ஒன்னொன்னா யோசிச்சுதான் ஏதோ ஒண்ணு இங்க இருந்து எடுத்தோம், அங்க இருந்து எடுத்தோம், ஏதாவது எங்கேயாவது இருந்து எடுக்கிறானா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எதையாவது ஒன்ன பார்த்து அப்படியே எழுதுறது வைக்கிறது அப்படின்லாம் கிடையாது. நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து தான் நான் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நான் இது வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு அதை விளக்குறத விளக்கி, உங்களுக்கு கொஞ்சம் கடினமாவும் இருக்கணும், நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்படிதான் பார்த்து இது பண்றேன். இப்படி வந்து நீங்க எங்கேயும் யாருக்கிட்டையும் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க, அதுல இருந்து அந்த நோட்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க, அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் பாக்குறேன். எனக்கும் எல்லாமே தெரியும் எங்கெங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது நீங்க இது உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயத்த நல்லா பயன்படுத்திக்கோங்க. நானுமே நினைப்பேன், திடீர்னு நம்ம போயிட்டோம்னா அப்படின்னு. திடீர்னு என்ன நடக்குதுன்னு யாருக்கு, 60 வயசுக்கு அப்புறம் எந்த நேரம் யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இப்ப நான் இருக்கிறேன் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா? என்னைக்குமே அதுதான் உண்மை. அவங்க இருக்கிற போது என்னென்ன முடியுமோ அதை பயன்படுத்திக்கணும். எவ்வளவு செய்திகள் நமக்கு கிடைக்குதோ அத. சில நேரங்கள்ல நடக்கும்போது ஓ இன்னைக்கு போயிட்டா நம்ம அது இல்ல, அது இன்னொருத்தங்க செய்வாங்க. ஆனாலும் ஒருத்தர் இருக்கும்போது என்ன அவங்க மூலம் பெற முடியுமோ அதை நீங்க வந்து வாங்கிக்கோங்க, அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு அதுக்குதான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக எவ்வளவு முடியுமோ எனக்கான இந்த கொண்டாட்டங்கள்லயோ எதுலயுமோ என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப எந்த விதத்திலையும் கொண்டாடவே இல்லை. சொல்ல போனா நான் இதுலயே தான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறது போறது இதுலயே தான் என்னுடைய அப்படியே உத்து பார்த்துட்டு ஒவ்வொரு புக்கா புரட்டி பார்த்துட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியாமா? ஓகேவா? அதுக்காக வேண்டியாது நீங்க படிங்க, நீங்க எல்லாரும் வேலைக்கு வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம். நீங்க அதை நினைச்சாது நீங்க வந்து செய்யுங்க. ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை மணி நேரம் நான் செலவழிப்பேன், எவ்வளவு மணி நேரம் தூங்குவேன், எவ்வளவு மணி நேரம் சரியா சாப்பிடுறது கிடையாது, சரியா இது பண்றது கிடையாது. சில நேரங்கள்ல இதனால பாதிப்பு வருது, அதனால திரும்பவும் கொஞ்சம் இது பண்றேன், இப்படியா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஈக்குவலா நானும் உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் இப்போ. சரியா? அதனால நீங்க அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிங்க. என்னமா? சரியா? நீங்க எல்லாம் இந்த சின்ன வயசு எவ்வளவு நாளும் உழைக்கலாம். எனக்கும் உங்க வயசு தான் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்பர்ஸ் கூடுறத பத்தி நாங்க இது பண்ணவே இல்லை.
நான் அதை விட நான் உடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா நீங்க அதை மனசுல வச்சுட்டு நீங்க செஞ்சிட்டு இருக்க. என்ன எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான். இந்த அந்தாதி என்ற இலக்கிய அமைப்பு எப்போதுமே அந்த வினாக்கள்ல கேட்கப்படுகின்ற ஒன்று. எல்லாமே எல்லா இலக்கிய வகையும் பற்றியுமே கேட்கிறாங்க. அதை குறிப்பாக இதை பற்றியும் வினாக்கள் இருக்கும். அந்தாதித்து வருகின்ற நெறியை ஒரு வகை தொடையாக கொண்டு யாப்பியலார் போற்றி இருக்கின்றார்கள். அந்தாதித்து வரும் நெறியிலே பல இலக்கிய வகைகள் தோன்றி வளர்ந்திருக்கின்றன. அந்தாதி என்ற பெயரமைப்பை பெறாமலேயே அந்தாதித்து வருதல் வேண்டும் என்ற நெறியானது பல இலக்கிய வகைகளிலே இலக்கண நிலையிலே வற்புறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். வெண்பா அல்லது கலித்துறை செய்யுட்கள் 100 அந்தாதி தொடையிலே பாடப்பெறுவது அந்தாதி இலக்கிய வகையின் பொது இலக்கணம். இப்போ இந்த சரியா தவறா உறுதி கூற்று, அதுக்கப்புறம் அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 4 கருத்துக்கள் சொல்லிட்டு முதல் கருத்து, இரண்டாவது கருத்து, மூன்றாவது கருத்து, மூன்றும் சரி, நான்காவது சரியல்ல, நான்கும் சரியல்ல, நான்கும் சரி அப்படிலாம் கொடுக்கறாங்கல்ல. அந்த வகையில உங்களுக்கு கேட்பாங்க. அதனால ஒவ்வொன்றும் என்ன யாப்பிலே அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்தாதி இலக்கியம் 100 பாடல்கள் கொண்டது என்ற எண்ணிக்கை அமைப்பை அடிப்படையாக கொண்டு 100 அந்தாதி என்ற பெயரால் இலக்கிய வகையொன்றை பாட்டியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன. அந்தாதி என்ற பொது இலக்கிய அமைப்பினின்றும் பா வகையால் வேறுபட்டனவும் எண்ணிக்கையால் வேறுபட்டனவும் ஆகிய பல அந்தாதி இலக்கிய வகைகள் எழுந்திருக்கின்றன. வெண்பாவால் 100 பாடல் வருவது வெண்பா அந்தாதி என்ற பெயராலும், கலித்துறையால் 100 பாடல் வருவது கலித்துறை அந்தாதி என்ற பெயராலும் தனி இலக்கிய வகைகளாக எழுந்து வளர்ந்துள்ளன. அந்தாதி என்னும் பெயரால் அல்லது பாடல் எண்ணிக்கை பெயராகிய 100 அந்தாதி என்ற பெயரால் குறிப்பிடப்படும் இலக்கிய வகையை இயன்ற பாவகை வேறுபாட்டால் வெண்பா அந்தாதி கலித்துறை அந்தாதி என்ற பெயர்களாலும் குறிப்பிடப்படுகின்றது. வெண்பா அல்லது கலித்துறையால் 100 பாடல்கள் பெற்று வரும் இலக்கிய வகை 100 அந்தாதி என கூறப்படுவதை ஒட்டி வெண்பா அல்லது கலித்துறையால் 10 பாடல்கள் பெற்று வரும் அந்தாதி இலக்கியம் ஒன்றும் பதிற்று அந்தாதி என்ற பெயரால் எழுந்து வளர்ந்தது. வெண்பா அல்லது கலித்துறையால் 10 பாடல்கள், 100 பாடல்கள் உள்ளது 100 அந்தாதி. 10 பாடல்கள் பெற்ற அந்த இலக்கிய வகையை என்ன சொல்லிருக்கா, பதிற்று அந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிற்று அந்தாதி என்ற அந்தாதி வகை முற்றிலும் பாடல் எண்ணிக்கையால் வேறுபட்ட நிலையிலே வளர்ச்சி பெற்ற ஒரு இலக்கிய வகை. 100 அந்தாதி என்ற இலக்கிய வகைக்கு 10 அந்தாதி என்ற வேறு பெயரும் இருக்கின்றதாம். குறிச்சுக்கோங்கம்மா, குறிப்பு. 100 அந்தாதி என்ற இலக்கிய வகைக்கு 10 அந்தாதி என்ற வேறு பெயரும் பாட்டியல் நூல்களிலே பார்க்க முடிகின்றது. இந்த தொடர் 10 அந்தாதி என்பது மருவிய வடிவம். இந்த தொடரானது 10 அந்தாதி என்பதனுடைய மருவிய வடிவமாக இருக்கின்றது. எனவே 10 அந்தாதி, 10 அந்தாதி என்ற பெயர்களாலும் 100 அந்தாதி என்ற இலக்கிய வகை சுட்டப்பெறுதலை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 10 அந்தாதி அப்படிங்கிற பெயர் 10 அந்தாதி அப்படிங்கறதனுடைய மருவிய வடிவம்னு சொல்றாங்க. சந்த சிறப்போடு அடிதோறும் கலை பெற்று வெண்பா கலித்துறை என்ற பாவகையோடு அகவலாலும் பாவகைக்கு 30 பாடலால் பாடப்பெறுகின்ற இலக்கிய வகைதான் ஒலி அந்தாதி, ஒலியியல் அந்தாதி என்று பெயர் வருமா. ஒலியல் அந்தாதி, ஒலி அந்தாதி என்று பெயர் பெற்று வளர்ந்திருக்கின்றது. இது வெண்பா கலித்துறை என்ற பா வகையோடு அகவலாலும் பா வகைக்கு 10 ஒவ்வொரு பாவலையும் 30 பாடலால் பாடப்படுகின்ற இலக்கிய வகைதான் இந்த ஒலி அந்தாதி. சந்த வேறுபாட்டு சிறப்பே இந்த அந்தாதி வகையை பிற வகை அந்தாதிகள் சந்த வேறுபாடு தான் இதுல, அதனாலதான் இதுக்கு பேர் ஒலி அந்தாதி. பிற வகை அந்தாதிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. அத்துடன் பாவகையின் கூட்டுநிலை, எண்ணிக்கை வேறுபாடு ஆகியவையும் ஒலி அந்தாதியில் குறிப்பிடத்தக்கவை.
அடுத்ததாக கட்டளை செய்யுட்களால் எழுத்தெண்ணி பாடுகின்ற மரபு சிறப்புற்றிருந்த காலத்தில் ஒலியந்தாதி போல 30 பாடல்களால் கட்டளை செய்யுள்களால் பாடப்பெற்ற கலி அந்தாதி என்ற இலக்கிய வகையானது ஒன்றும் எழுந்திருக்கின்றது. இந்த அந்தாதி பொருண்மையுடன் வளர்ச்சி பெற்ற இலக்கிய வகைகள் பற்றிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்தாதி அது வெண்பா கலித்துறையிலே 100 பாடல்கள், நூற்றந்தாதி வெண்பா கலித்துறையிலே 100 பாடல்கள், 18 அந்தாதி 10 அந்தாதி. வெண்பா அந்தாதி வெண்பாவிலே அமைவது. அடுத்தது கலித்துறை அந்தாதி கலித்துறையிலே அமைவது 100 பாடல்கள். 18 அந்தாதி வெண்பா கலித்துறையிலே அமைவது 10 பாடல்கள். ஒலி அந்தாதி வெண்பா கலித்துறை அகவல் 30 பாடல்கள். இது ஒலியல் அந்தாதி என்றும் பெயர் வரும். கலி அந்தாதி கட்டளை செய்யுள் 30. இப்படி இதனை விளக்கி இருக்கின்றார்கள். அடுத்தது எழுத்து சொல்லணி இலக்கியங்கள். இதுல இந்த ஒரு நிமிஷம் இதுலயும் ஸ்லேடை அந்தாதி அப்படிங்கிறது கலியந்தாதி ஒலியந்தாதி பார்த்தோம்ல, 18 அந்தாதி. இது தவிர ஸ்லேடை அந்தாதி இது இருவுருள் பயக்கும் ஸ்லேடை பொருணை அமைப்போடு 100 பாடல்கள் அந்தாதி ஆப்பிலே அமையுமாறு பாடப்படுவது இந்த ஸ்லேடை அந்தாதி என்பது. அடுத்தது திரிபு அந்தாதி. இந்த திரிபு அந்தாதி என்பது ஒரு செய்யுளின் 4 அடியிலும் முதல் எழுத்து மட்டும் திரிந்து மாறுபட்டு ஏனைய பல எழுத்துக்களும் ஒத்து நின்று பொருள் வேறுபடுமானால் அந்த அந்தாதி யாப்பிலே அமைவது திரிபு அந்தாதி எனப்படுகின்றது. ஒரு செய்யுளின் 4 அடியிலும் முதல் எழுத்து மட்டுமே திரிந்து மாறுபட்டு ஏனைய பல எழுத்துக்களும் ஒத்து நின்று பொருள் வேறுபட்டு அந்தாதி யாப்பில் அமைவதுதான் திரிபு அந்தாதி. அடுத்தது யமக அந்தாதி. வந்த சொல்லாலும் தொடரும் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் அடிதோறும் வேறுபட்டு அந்தாதி யாப்பிலே அமைவது யமக அந்தாதி. வந்த சொல்லும் தொடரும் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் அடிதோறும் வேறுபட்டு அந்தாதி யாப்பிலே அமைவது யமக அந்தாதி. அடுத்தது நீரோட்டக யமக அந்தாதி. ஒவ்வொரு செய்யுளையும் வாசிக்கும் போது இதழ்கள் அதாவது உதடுகள் இரண்டும் ஒட்டாமல் ஒலிக்குமாறு அந்தாதி யாப்பிலே அமைந்த 100 பாடல்களை உடையது. எனவே இந்த அந்தாதி இதழ் ஒலிகளாகிய பகரம் மகரம் முதலியவை வராது பாடப்படும். இந்த மாதிரி பகரம் பகரம் வராது பாடப்படும் அந்தாதி என்னன்னு கேட்டாங்கன்னா அது நீரோட்டக யமக அந்தாதி. இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு, இதழ் அகல அந்தாதி என்ற மற்றொரு பெயரும் இருக்கின்றது. இந்த நீரோட்ட யமக அந்தாதி இது ரொம்ப முக்கியமானதுமா, அதனாலதான் நான் அதை குறிப்பிட்டேன். அடுத்தது இதுல அவரு அடுத்ததாக அது சொல்லல, அதனால நான் இதுல வேற இதுல இருந்து எடுத்து சொல்றேன். எழுத்து அலங்காரத்திலும் சொல் அலங்காரத்திலும் ஈடுபட்டு தம் புலமை சிறப்பை வெளிப்படுத்த விளைந்த புலவர் பெருமக்களின் வேட்கை சிறப்பால் இன்னும் பல சிற்றிலக்கிய வகைகள் எழுந்திருக்கின்றன. கோவை என்ற இலக்கிய வகை அகப்பொருண்மை தழுவிய நிலையிலே
400 கட்டளை கலித்துறை செய்யுட்களால் பாடப்பெறுவது. கோவை போலவே அகப்பொருண்மை தழுவியதாகவும் பாடல் எண்ணிக்கையை குறைத்து 100 பாடல்கள் அமைவதாகவும் ஒவ்வொரு வர்க்கத்திலும் வரும் மொழி முதல் எழுத்துக்களால் தொடங்கப்பெறும் நிலையிலும் பாடப்பெற்று வளர்ந்த இலக்கிய வகை வர்க்க கோவை அப்படின்னு சொல்லப்படுது. பொருண்மையாலும் யாப்பு வகையாலும் கோவை வர்க்க கோவை இலக்கியங்களுக்கிடையே வேறுபாடு இல்லை. எனினும் பாடல் எண்ணிக்கையிலே வேறுபாடு உண்டு. அத்தோடு மொழி முதல் வர்க்க எழுத்துக்களால் பாடப்பெறுகின்ற சிறப்பும் இந்த வர்க்க கோவை இலக்கியத்திற்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. கோவை என்ற இலக்கிய வகை பொருண்மையிலிருந்து பா வகையிலே வேறுபட்டு வர்க்க எழுத்து அலங்காரத்துடன் கூடிய நிலையிலே வர்க்க கோவை என்ற இலக்கியம் பிறந்து வளர்ந்திருக்கின்றது. இந்த வர்க்க கோவை என்பது மொழி முதல் எழுத்துக்களால் 100 பாடல்கள் கட்டளை கலித்துறை யாப்பில் வரும் அமைப்பிற்கு பின்னர் அதிலிருந்து பொருள் வரையறை இல்லா நிலையிலே பா வகையால் வேறுபட்டு பாடல் எண்ணிக்கை குறைந்து எதுவா வருதான் வர்க்க மாலை அப்படின்னு இலக்கிய வகையாக அமைந்ததான். இந்த வர்க்க கோவை அப்படின்னு மொழி முதல் எழுத்துக்களால் 100 பாடல்கள் கட்டளை கலித்துறை யாப்பில் வரும் அமைப்பிற்கு பின்னர் இப்படி வருது. ஆனா அதிலிருந்து பொருள் வரையறையில்லா நிலையிலே பா வகையும் வேறுபட்டு பாடல் எண்ணிக்கையும் குறைந்து காணப்படுவதுதான் இந்த வர்க்கமாலை என்ற இலக்கிய வகை. இந்த வர்க்கமாலை அப்படிங்கிறது ஆசிரியத்தால் பாடப்பெறுகின்றது. 8 பாடல்களால் வருகின்றது. மொழி முதல் வர்க்க எழுத்துக்களால் பாடப்பெறுதல் என்ற அணிவகை அமைப்புடன் பாவகை வேறுபாட்டாலும் பாடல் எண்ணிக்கை குறைவாலும் இந்த வர்க்கமாலை இலக்கியம் கிளைத்து வளர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. எழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு பிரிதொரு இலக்கிய வகை சொல்லணியில் இருக்கின்றது. 1 முதல் 7 வரை உள்ள எண்கள் கூடியும் குறைந்தும் வரும் நிலையிலே அமையும் எழுக்கூற்றிருக்கை என்ற மிரை கவி பாட்டு வகையை சேர்ந்த இந்த இலக்கிய வகை ஒரு வகையில் புலமை சிறப்பை வெளிப்படுத்துகின்ற வேட்கையின் விளைவாக தோன்றி வளர்ந்திருக்கின்றது என்பது இந்த எழுக்கூற்றிருக்கை என்ற பிரிதொரு இலக்கிய வகையாகும். அதே போல இதுல கடைசியில சொல்றாரு, யமகம், திரிபு, ஸ்லேடை, நீரோட்டகம் என பிற்காலத்து எழுந்து வளர்ந்துள்ள பல்வேறு இலக்கிய வகைகளும் எழுத்து சொல்லணி இலக்கியங்கள் என்ற இந்த பிரிவுக்குள் தான் வருகின்றது அப்படின்னு அதற்கு விளக்கம் சொல்லல. அதனாலதான் நான் இங்க விளக்கம் சொன்னேன். ஏன்னா அந்த விளக்கத்தை கேட்டிருந்தாங்க சென்ற முறை வினாவிலே, அதனால சொன்னேன். அடுத்ததுமா அங்க இலக்கியங்கள். ஒரு குறிப்பிட்ட பொருண்மை மீது தொகுப்பு நிலையிலே பாடப்பெறுகின்ற இலக்கிய வகைகள் காலப்போக்கிலே தனித்தனி ஒவ்வொரு கூறுகளையும் விளக்குகின்ற நிலையிலே எழுந்து வளர்ந்திருக்கின்றன. இந்த கருத்துக்கு சான்றாக பாட்டியல் நூல்களிலே காணப்பெறுகின்ற அங்க இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. பாட்டுடை தலைமக்களின் உறுப்பு நலன்களை அடி முதல் முடிவரை அல்லது அடி முதல் அடி வரை சிறப்பித்து பாடுவது ஒரு இலக்கிய நெறியாக இருந்திருக்கின்றது. காப்பியங்களில் மட்டுமன்றி தனிப்பாடல்களிலும் கூட இத்தகைய இலக்கிய நெறியினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான இலக்கிய சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன. பாட்டுடை தலைமக்களின் உறுப்பு நலன்களை வர்ணித்து கூறுகின்ற பொருண்மை அமைப்புடன் வெளிவிருத்தம் என்ற யாப்பு வகையிலே அமைகின்ற இலக்கிய வகைதான் அங்கமாலை என்று அழைக்கப்பெற்றது. உறுப்புகளை வர்ணித்து கூறுகின்ற போது அடி முதல் முடிவரை, முடி முதல் அடிவரை என்ற 2 முறைகளிலே எழுந்தமையால் அடி முதல் முடிவரை வர்ணிக்கும் இலக்கியம் பாதாதி கேசம். இப்போ சிற்றிலக்கிய வகைகள் எப்படியெல்லாம் எங்க இருந்தெல்லாம் கிடைச்சிருக்குது, எங்க இருந்தெல்லாம் பிறந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இந்த இலக்கிய வகையானது இந்த அங்க இலக்கியங்கள் என்பது அடி முதல் முடிவரையும், அதுக்கப்புறம் அதை வர்ணிப்பது பாதாதி கேசம் என்றும், முடி முதல் அடிவரை வர்ணிப்பது கேசாதிவாதம் என்றும் 2 இலக்கிய வகைகளாக இந்த பொருண்மை நிலையிலிருந்து கிளைத்து வளர்ந்திருக்கின்றன. இந்த பிரிவுகளை ஒட்டுதான் பாதாதி கேசமாக வர்ணித்தல் இறைவருக்கும், கேசாதிவாதமாக வர்ணித்தல் மக்களுக்கும் உரியதாக சொல்கின்றார்கள்.
நம்ம ஆற்றுப்படை நூல்கள்ல விரலியை வர்ணித்தல பார்த்திருக்கோம். மக்கள் கூறியதாகவும் சொல்கின்றார்கள். காலப்போக்கிலே இந்த மரபானது மாற்றம் பெற்றும் வந்திருக்கின்றது. பெண்டிரின் தனித்தனி உறுப்புகளை பாராட்டி பாடுதல் என்ற முறையும் எழுந்திருக்கிறது. இதுலதான் நயனப்பத்து என்று பெண்டிரின் விழிச்சிறப்பும், பயோதரப்பத்து, நயனம் என்றால் அந்த கண் அழகு, பயோதரப்பத்து என்ற பெண்டிரின் கொங்கை சிறப்பும் தனித்தனி, இதெல்லாம் கூட தனித்தனியாக வினாக்கள் கேட்கப்படலாம். தனித்தனி சிற்றிலக்கிய வகைகளாக பாடப்பட்டிருக்கின்றன. இங்கனம் பிண்டம் என்னும் பொது நிலையிலிருந்து தனித்தனி உறுப்புகளை பாடும் நிலையிலே இலக்கிய போக்கு மாற்றம் பெற்றமையால் மேலும் மேலும் பல இலக்கிய வகைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன. இப்போ நம்ம தெய்வ நிலையிலே நம்ம பாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க நிலையிலே பாடுறத பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நிலையாக அகப்பொருள் மரபு, புறப்பொருள். இப்போ காப்பு பொருண்மை இலக்கியங்கள் அப்படின்னு பாட்டுடை தலைவனை காத்தல் வேண்டும் என்ற காப்பு பொருண்மையை கருவாக கொண்டு 4 இலக்கிய வகைகள் தோன்றி இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். வழிபடு தெய்வம் நெப்புறம் காப்ப பழிதீர் செல்வமுடு வழிவழி சிறந்து பொலிமின் என்ற புறநிலை வாழ்த்தே கலி நிலை வகையும் வஞ்சியும் பெறா என்ற தொல்காப்பிய நூற்பா அந்த புறநிலை வாழ்த்து என வரும் வாழ்த்தியற் பொறுமையை விளக்குகின்றது. இந்த புறநிலை வாழ்த்து என்பது வழிபடு தெய்வம் உன்னை காக்க வேண்டும், நீ செல்வத்தோடு சிறக்க வேண்டும் என்ற பொறுமையிலே வரும் என்பதையும், அதனை கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் பாடுதல் கூடாது என்பதையும் இந்த நூற்பாவானது உணர்த்துகின்றது. எனவே வெண்பாவாலும் ஆசிரியப்பாவாலும் இவை இரண்டும் புலந்த மறுப்பாவிலும் வரப்பெறும் என்று இளம்பூரணர் இதற்கு விளக்கம் அளிக்கின்றார். இந்த பொருண்மையே அட்டமங்கலம், காப்பு மாலை, புறநிலை, புறநிலை வாழ்த்து என வருகின்ற 4 இலக்கிய வகைகளுக்கு கருவாக அமைந்திருக்கின்றது. இதுதான் இந்த பொருண்மைதான் அட்டமங்கலம், காப்பு மாலை, புறநிலை, புறநிலை வாழ்த்து என வருகின்ற 4 இலக்கிய வகைகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த கருப்பொருண்மையை வைத்து ஆசிரிய விருத்த யாப்பிலே 8 பாடல்கள் பாடப்பெறும் இலக்கிய வகை அட்டமங்கலம் எனப்படும். இந்த கருப்பொருண்மை வைத்துக் கொண்டு ஆசிரிய விருத்த யாப்பால் 8 பாடல்கள் பாடப்பெறுகின்றது. அந்த இலக்கிய வகைதான் அட்டமங்கலம். இந்த காப்பு மாலை என வரும் இலக்கிய வகையோ இந்த கருப்பொருண்மை மீது 3, 5, 7 என வரும் எண்ணிக்கையால் பாடப்பெற்று வருகின்றது. அட்ட மங்கலத்துக்கு ஆசிரிய விருத்த யாப்பு என வரையறை அமைந்திருப்பது போல காப்பு மாலைக்கு யாப்பு வரையறை இல்லை. புறநிலை என வரும் இலக்கிய வகை இந்த பொருண்மை மீது வெண்பா அல்லது ஆசிரியப்பாவிலே பாடப்பெறும். புறநிலை வாழ்த்து என்ற இலக்கிய வகையோ காப்பு பொருள் மீது மறுப்பா என்ற பாவகையால் பாடப்பெற்று வரும் இலக்கிய வகையாகும். இந்த 4 வகை காப்பு பொருண்மை தழுவிய இலக்கியங்களிலே புறநிலை, புறநிலை வாழ்த்து என்பன யாப்பு வகையாலும், காப்பு மாலை என்பது எண்ணிக்கை வகையாலும், அட்டமங்கலம் என்பது எண்ணிக்கை வகையால் மட்டுமன்றி யாப்பு வகையாலும் வேறுபட்டு வழங்குகின்றது என்பதை அறிய இயலும். ஒரே ஒரு நிமிஷம். என்னடி என்ன? சரி 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 போ 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 வாங்க உட்கார். ஓகே 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 சரி 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 உட்கார். என்னடி உட்கார்ந்துருடி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து. வரேன் 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 கொஞ்ச நேரம். அடுத்தது சும்மா இருக்கும். சரிடி சரிடி போதும், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண. நான் கிளாஸ் எடுத்துருவா. சரி போதும் போதும், அங்க போ போ, சொன்னா கேளுடி. என்னை டிஸ்டர்ப் பண்றா, என்னை தொந்தரவு பண்றா. ஓகே சாரிம்மா.
வந்து தட்டு தட்டுன்னு கதவை போட்டு டம்மு டம்முன்னு இடிக்கிறான். அதனாலதான் திறந்தேன். சரிம்மா, ஓகே. அவளுக்கு காலையில வந்த உடனே என்னைய பார்க்கணும். அதனால வந்து கொஞ்சணும். அவளை கொஞ்சாம நான் எதோ பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறதுனால அவளுக்கு சரி நான் வரேன், கொஞ்ச நேரம் இரு. எதுமா சொல்லிட்டு இருந்தேன்? ஏய் சும்மா இருடி. இது அங்க போய் உட்காரு, அங்க போய் விளையாட்டு பாரு. அங்க பாரு, காக்காலாம் இருக்கு பாரு, காக்காலாம் இருக்கு பாரு. போ போ, அங்க போய் பாரு, அங்க போய் பாரு. அங்க பாரு காக்கா ஓடுது, அத போய் பார்த்துட்டு விரட்டிட்டு வா. ஓடு ஓடு, அங்க போ. இந்த காப்பு மாலை என வரும் இலக்கிய வகையானது இந்த கருப்பொருண்மை மீது 3 அல்லது 5, 3, 5, 7 என வரும் எண்ணிக்கையால் பாடப்பெற்று வருகின்றது. அட்டமங்கலத்துக்கு ஆசிரிய விருத்த யாப்பு என்ற வரையறை அமைந்திருப்பது போல காப்பு மாலைக்கு யாப்பு வரையறை இல்லை. புறநிலை என வரும் இலக்கிய வகை இந்த பொருண்மை மீது வெண்பா அல்லது ஆசிரியப்பாவில் பாடப்படுகின்றது. இந்த புறநிலை வாழ்த்து என்ற இலக்கிய வகையோ காப்பு பொருள் மீது மறுப்பா என்ற பா வகையால் பாடப்பெற்று வருகின்ற இலக்கிய வகையாகும். இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 4 வகை காப்பு பொருண்மை தழுவிய இலக்கியங்களிலே புறநிலை வாழ்த்து என்பன யாப்பு வகையாலும், காப்பு மாலை என்பது எண்ணிக்கை வகையாலும், இந்த அட்டமங்கலம் என்பது எண்ணிக்கை வகையால் மட்டுமன்றி யாப்பு வகையாலும் வேறுபட்டு வழங்குகின்றன என்பதை அறிய இயலும். இந்த இலக்கியங்கள் பற்றிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அட்டமங்கலம் ஆசிரிய விருத்தம் 8 பாடல்கள், காப்பு மாலை 3, 5, 7, புறநிலை வெண்பா அல்லது ஆசிரியம், புறநிலை வாழ்த்து என்பது மறுப்பாவிலே பாடக்கூடியது. அடுத்தது அரசனுடைய அங்க இலக்கியங்கள். அரசனுக்குரிய 10 அங்கங்களாக கூறப்படுவன மலை, ஆறு, நாடு, ஊர், தார், குதிரை, யானை, கொடி, முரசம், செங்கோல் என வரும் 10. அந்த அரசனை சிறப்பித்து பாடுவதோடு அரசனுடைய அங்கங்களாக வரும் இந்த 10 பொருளையும் சிறப்பித்து பாடுதலும் இந்த சிற்றிலக்கிய வகையின் பொருண்மையாக விளங்குகின்றது. படையும் கொடியும் குடையும் முரசும் நடைநவில் புறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் நேர்வன விரவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய என்ற மரபியல் நூற்பாவை கருவாக கொண்டுதான் அரசனுடைய அங்கங்கள் 10 சிறப்பித்து பாடுகின்ற இலக்கிய மரபானது வளர்ந்திருக்கின்றது. அரசனின் 10 வகை அங்கங்களை சிறப்பித்து பாடும் பொருண்மையுடன் பாடப்பெற்றவை தசாங்கம், தசாங்கத்து அயல், சின்ன பூ என வரும் 3 இலக்கிய வகைகளாகும். மேற்கூறிய 3 இலக்கிய வகைகளே தசாங்கத்திலிருந்து பாவகையால் வேறுபடுவது தசாங்கத்து அயல், பாடல் எண்ணிக்கை வகையால் வேறுபடுவது சின்ன பூ. தசாங்கம் என்ற இலக்கிய வகையிலே அரசனின் அங்கமான 10 உறுப்புகள் நேரிசை வெண்பாவால் 10 பாடல்களிலே பாடப்படுகிறது. தசாங்கம் தச என்பதால். அடுத்தது அரசனின் அங்கமான 10 உறுப்புகளை ஆசிரிய விருத்தத்தால் 10 பாடல்கள் பாடுவது தசாங்கத்து அயல் என்ற இலக்கிய வகை. ஆசிரிய விருத்தத்தால் 10 பாடல்கள் பாடுவது, அது நேரிசை வெண்பாவால் 10 பாடல்கள் பாடுவது. ஆசிரிய விருத்தத்தால் 10 பாடல் என்பதை ஆசிரியத்தால் 14 பாடல்கள் என்றும் சில பாட்டியல் நூல்கள் கூறுகின்றன. நேரிசை வெண்பா, ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பு வகையால் இந்த தசாங்கமும் தசாங்கத்தயல் என்ற இலக்கிய வகைகளும் வேறுபடுதல் காணலாம். இந்த யாப்பு வகையால இந்த தசாங்கம் என்பதும் தசாங்கத்து அயல் என்பதும் பெயர் நிலையிலே வேறுபடுகின்றது. அடுத்தது சின்ன பூ, இதையும் வினாவாக கேட்டிருக்கின்றார்கள். சின்னப்பூ என்பதற்கும் மேலே கூறிய அரசனின் அங்கங்களை சிறப்பித்து கூறுகின்ற பொருண்மையே அடிப்படையாக இருக்கின்றது. இந்த பாடல்களின் எண்ணிக்கை சின்னப்பூ இலக்கிய வகையை முந்தைய 2 இலக்கியங்களிலிருந்தும் வேறுபடுத்துகின்றது. அரசனுடைய 10 அங்கங்களிலே ஒவ்வொரு அங்கம் பற்றியும் 3, 5, 7, 9 அல்லது
10 பாடல்கள் பாடப்பெற வேண்டும் என்பது சின்னப்பூ இலக்கிய வகையினுடைய இலக்கணமாக இருக்கின்றது. இந்த இலக்கிய வகை 30, 50, 70, 90 அல்லது 100 பாடல்களாக அமையும் என்பதும் அறியப்படுகின்றது. 10 பாடல்களால் வரும் தசாங்கம் 10 அல்லது 15 பாடல்களால் அமைகின்ற தசாங்கத்தயல் என்ற இலக்கிய வகையினும் மிகுதியான பாடல் எண்ணிக்கை கொண்டு வரும் சின்னப்பூ இலக்கியம் வேறுபடுகின்றது. சின்னப்பூ இலக்கிய வகையும் தசாங்கம் போல நேரிசை வெண்பாவிலே பாடப்படும். இது எல்லாமே என்னென்ன யாப்பு வகையிலே பாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் நீங்க ஒரு சார்ட் குறிப்பு எடுத்துக்கணும். இங்க நம் பாடுபொருள் ஒன்றிலிருந்து யாப்பு வகை வேறுபாட்டால், பாடுபொருள் ஒன்றுதான், ஆனால் யாப்பு வகை வேறுபாட்டால் ஒரு இலக்கிய வகையானது, அதாவது எண்ணிக்கை வேறுபாட்டாலும் பிரிதொரு இலக்கிய வகையாக கிளைத்திருக்கின்றது, வளர்ந்திருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது. இப்போ நம்ம சிற்றிலக்கிய வளர்ச்சின்னு பாக்குற போது என்னென்ன இலக்கிய இருந்தது அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கட்டுரை எழுதுவோம். ஆனால் இது எதிலிருந்து என்னவாக, என்ன பொருண்மையோடு, என்ன யாப்பிலே கிடைத்திருக்கிறது, என்ன எண்ணிக்கையிலே கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அடுத்தது கதை தொடர்ச்சி இலக்கியங்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த புக்கை நான் அனுப்பிட்டேனாமா? நான் இல்ல அனுப்பிடுறேன். சிற்றிலக்கிய திறனாய்வு, சிற்றிலக்கிய செல்வம் 2 நூல்களும் அனுப்பிட்டேனா? இது வரைக்கும் அனுப்பியிருக்கனா இல்லையா? அனுப்பலையா? நான் அனுப்பிடுறேன். கதை தொடர்ச்சி இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகைகளின் வளர்ச்சி நிலையிலே பெரிதொரு கோணமும் இங்கே சிந்திக்கத்தக்கது. தமிழிலே அமைந்த அகப்பொருண்மை ஒழுகலாறு நாடக வழக்கிலே பயின்று வரும் சிறப்பு உடையது. அகப்பொருள் புறப்பொருள் கூறுகின்ற கூறுகள் இரண்டையும் சிறிது சிறிதாக இணைத்தால் சுவைமிக்க ஒரு நாடக கதை ஒன்றை நாம் உருவாக்க இயலும். இது எல்லாமே ஒன்றை ஒன்று, நம்ம வாழ்க்கையே நாடகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த வாழ்க்கையின் நிகழ்வுகள் தான் நம் முன்னால் இலக்கியங்களாக உருப்பெற்றிருக்கின்றன. அந்த இலக்கியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஒரு வாழ்க்கை நாடகமாகத்தான் இருக்கும் இல்லையா? அதனை எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொன்றையும் கருப்பொருளாக கொண்டு இலக்கிய வகைகள் எழுந்திருக்கின்றன. மகளிர் பலர் கூடியிருந்து பாட்டுடை தலைவன் புகழை ஊஞ்சலில் ஏறி பாடி ஊஞ்சலிலே விளையாடுகின்றனர். இந்த காய்களை வைத்துக் கொண்டு மூவராக பாடி ஆடுகின்றனர். பலர் கூடி வட்டமாக நின்று கும்மி அடித்து பாடி மகிழ்கின்றனர். ஒயில் கும்மி ஆடுகின்றனர். பந்தை அடித்து பாடுகின்றனர். அடுத்தது எழுவர் அல்லது ஒன்மதின்மராக கைப்பிணைத்து குறவையாடி மகிழ்கின்றனர். பாட்டுடை தலைவன் புகழை பாடி வள்ளை பாட்டு பாடுகின்றனர். இங்கன மகளிர் விளையாடல் வகைகளை உணர்த்துகின்ற இப்படி மகளிர் விளையாடல் வகைகளை உணர்த்துகின்ற நிலையிலே ஒவ்வொரு வகை விளையாடலுக்கும் ஒவ்வொரு வகை இலக்கியங்கள் எழுதிருக்கு. அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் இந்த இலக்கிய வகைகள் கிளைத்து வளர்ந்திருக்கின்றன என்பதை நம்ம ஒரு கட்டுரையா மாத்தணும். இப்போ இவர் விரிவாக சொல்லி இருக்கின்றார். நாம் அதை சுருக்கி எந்தெந்த இலக்கியங்களிலிருந்து எல்லாம் இந்த சிற்றிலக்கிய வகைகள் கிளைத்து வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க கண்டிப்பா அது ஒரு கட்டுரை நம்ம எழுதி வச்சுக்கணும். ஊசல், அம்மானை, கும்மி, ஒயில் கும்மி, பந்தடிப்பாட்டு, குறவைப்பாட்டு, வள்ளைப்பாட்டு என வருவன மகளிர் விளையாடல் வகை சார்ந்த இலக்கிய வகைகள். ஊசல், கலங்கு, அம்மனை முதலிய ஆடல் வகைகளிலே 7 பருவ மகளிரும் ஈடுபட்டிருக்கும் கால் வீதியில் ஆரவாரத்தோடு உலா வருகிறது. பாட்டுடை தலைவன் கரி, பரி, தேர் ஆகியவற்றிலே ஏதாவது ஒன்றிலே ஏறி வருகின்றான். அப்படி உலா வருங்கால் அவனுடைய மேனி அழகிலே மையல் கொண்டு 7 பருவ மகளிரும் வாடுகின்றனர். இப்போ இந்த 7 பருவ மங்கைகளும் என்னென்ன விளையாடுறாங்க அப்படிங்கிறது அதுவும் இலக்கிய வகை. அப்படி அடுத்தது பாட்டுடை தலைவன் உலா வருகின்ற போது அவனை பார்த்து இந்த 7 பருவ மங்கையரும் வாடுகின்றனர். அது வருவதும் அதுவும் ஒரு இலக்கிய வகையாக கிடைத்திருக்கின்றது.
வீதியிலே உலா செல்கின்ற சிறப்பு, எழுபருவ மகளிரும் மையல் நோய் கொண்டு வாடுகின்ற இயல்பு ஆகிய பொருண்மைகளை கருவாக கொண்டு எழுந்த இலக்கிய வகைதான். நமக்கெல்லாம் அது நல்லாவே தெரியும். உலா, பரணி, இதெல்லாம் உலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு முக்கியமா தெரிஞ்ச அந்த இலக்கிய வகைங்கிறது ஒரு 7 இலக்கிய வகையை வச்சுக்கிட்டே தான் நம்ம எப்போதும் பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆற்றுப்படை, உலா, தூது, அடுத்தது குறவஞ்சி, பள்ளு, அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமானது பிள்ளை தமிழ், வேற என்னதுமா? பரணி, கலம்பகம், வேற என்ன? தூது சொல்லிட்டேன். அந்தாதி, இதெல்லாம் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? வீதியிலே உலா வருகின்ற தலைமகனை குளவி பருவமுடையவனாக அமைத்து பாடினால் அந்த இலக்கிய வகையின் பெயர் குளமகன். வீதியிலே உலா வருகின்ற தலைமகனை குளவி பருவம் உடையவனாக அமைத்து பாடினால் அது அந்த இலக்கிய வகையின் பெயர் குளமகன். அதுவேதான் பின்னாடி பிள்ளை தமிழ் இலக்கியமாக பெரியவர்களை சிறியவர்களாக பாவித்து பாடுகின்றது. அது யாராக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தெய்வமாக இருந்தாலும் அதனை குழந்தையாக பாவித்து பாடுகின்ற முறையிலே அமைந்தது. உலாவிலே கண்ட தலைமகனிடத்து தன் நெஞ்சை பறி கொடுத்து காதல் நோயால் வருதுகின்ற தலைவி உரைத்து தான் கொண்ட ஆற்றாமையை உயர்திணை பொருள்களிடத்தும் அக்ரிணை பொருள்களிடத்தும் கூறி புலம்புகின்றாள். தலைவி புலம்பும் பொருண்மையை கருவாக கொண்டு எழுந்த இலக்கிய வகைதான் பவனிக்காதல் என்ற பெயரால் அமைந்தது. காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன்னுடைய ஆற்றாமையை தலைவனிடம் தெரிவிக்க விரும்பிய நிலையிலே உயர்திணை பொருள்களிடத்தோ அல்லது அக்ரிணை பொருள்களிடத்தோ தன்னுடைய ஆற்றாமையை புலம்புவதோடு பாட்டுடை தலைவனிடம் தூது சென்று மாலை வாங்கி வருமாறு வேண்டி பாடுகின்றால் இந்த பொருண்மை பாடு பொருளாகி எழுதுவதே தூது இலக்கியமாக வெளிப்பட்டு இருக்கின்றது. இந்த காதல் கொண்ட பெண் ஒருத்தி ஆற்றாமை துயரிலே அழுந்தி சோறுங்கால் குறிஞ்சி நிலம் சேர்ந்த குரத்தி பெண் ஒருத்தி வருகின்றாள். அவளுடைய ஆற்றாமையை போக்குகின்றாள். பாட்டுடை தலைவனை அவள் விரைந்து சேருவாள் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றாள். அப்படி தலைவியின் ஆற்றாமை துயரம் குரத்தி கூறுகின்ற அந்த குறிகூறுதல் வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த பொருண்மையை கருவாக கொண்டு அமைந்ததுதான் குறவஞ்சி. இப்படி ஊசல், அம்மானை, கும்மி, ஒயில் கும்மி, பந்தடிப்பாட்டு, குறவைப்பாட்டு, வள்ளைப்பாட்டு இந்த மகளிர் விளையாடல் வகை இலக்கியங்களும் இந்த உலா, குளமகன், பவனிக்காதல், தூது, குறவஞ்சி என வருகின்ற இலக்கியங்களும் ஒரு நீண்ட ஒரு கதை பொருண்மை, ஒரு பெண்மை சார்ந்து வருகின்ற ஒரு கதை பொருண்மையோடு பல்வேறு படிநிலைகளிலே கிடைத்தெழுந்த சார்பு இலக்கியங்களாக நம் முன்னால் காட்சியளிக்கின்றன. இந்த இலக்கிய வகைகளின் பாடுபொருண்மை தொடர்ச்சியையும் பல்வேறு கலைக்கதைகள் கிடைத்தெழுந்த சார்புயினையும் நாம் அப்படி பார்த்தோம்னா இது ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்குது. இந்த சின்ன வயசுல அவங்க விளையாடுறது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையில அவங்க என்னென்ன ஆடல்கள்லாம் ஆடுனாங்க அப்படின்னு விளையாடல், அடுத்தது பவனி வருகின்ற காதல் மீன் காதல் கொள்ளுதல், அதுக்கப்புறம் தூது, அடுத்தது குறவஞ்சி என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு கதை போல அமைகின்றது இந்த இலக்கிய வகைகள்லாம் அப்படின்னு சொல்றாங்க. காதற் பொருண்மை தொடர்ச்சியிலே இலக்கியம் கிடைத்தெழும் இயல்புக்கு பிரிதொரு சான்றும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது, தலைவன் ஒரு பெண்ணை தன் கனவிலே கண்டு ஐம்புல இன்பங்களை ஆற துய்க்கின்றான். கனவில் கண்ட தன்னுடைய அனுபவங்களை தன் உயிர் தோழனாகிய பாங்கனுடன் கூறி மகிழ்கின்றார். தலைவன் தலைவியை பற்றி கனவு காண்டல், கனவில் கண்ட அனுபவங்களை பாங்கனிடம் கூறி மகிழ்தல் என்ற பொருண்மைகளை கருவாக கொண்டு எழுகின்ற இந்த இலக்கிய வகைதான் அனுராக மாலை என்று எனப்படுகின்றதாம். கனவிலே கண்ட பெண்ணை அடைவதற்காக காம மிகுதியால் தலைவன் மடலேறுவன் என்று கூறுகின்ற பொருண்மையை கொண்டு எழுவது உலா மடல். இப்படி நம்ம ஒரு கதை மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த இலக்கிய வகைகளுமே நமக்கு மறக்காது. இப்ப தலைவன் தலைவிய கனவுல கண்டல், அதுக்கப்புறம் கனவிலே கண்ட அனுபவங்களை பாங்கனிடம் கூறி மகிழ்தல், இந்த பொருண்மையை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த அனுராக மாலை. இல்ல நம்ம சாதாரணமா பார்க்கும்போது அனுராக மாலைன்னா வேற ஏதாவது மாலை வகை இலக்கியமா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் இதை அடிப்படையாக கொண்டது என்பது ஒரு கதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது மறக்கவும் செய்யாது உண்மையிலேயே. அடுத்தது கனவிலே கண்ட பெண்ணை அடைவதற்காக அவன் மடலேறுவேன் என்று சொல்கின்றான். அது உலா மடல் என்ற இலக்கிய வகை. இது அனுராக மாலை, உலா மடல் என்ற இருவகை இலக்கியங்களும்
தலைவன் கனா காணும் பொருண்மையை அடிப்படையாக வைத்திருக்கின்றது. கனா காண்டல் என்ற மூல பொருண்மையினின்று இருவேறு இலக்கியங்கள் கிடைத்தலும் சிறப்பை பின்வரும் அவர் வரைபடம் மூலம் விளக்கி இருக்காரு. அடுத்தது இன்னும் அடுத்தடுத்த வளர்ச்சி கோணங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தேர்வு இருக்கலாமா? என்ன தேர்வு? இன்றைய தேர்வு அயலக தமிழ் உரைநடை மொழிபெயர்ப்பு. இதுதான் இன்றைய தேர்வு. நேற்று அதிரடியாக வைத்த